சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல். மே மாதம் வரை எரிபொருள் கையிருப்பில் அதிக கொள்வனவே நெருக்கடிக்கு காரணம் என்கிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். தமிழர் மீதான ஒடுக்குமுறைக்கு குரல் கொடுத்த பிரபல ஊடகர் ALN சலீம் மறைவு, பலரும் இரங்கல். விஜயின் திரைப்படங்களுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை, சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அழுத்தம். ஈரானின் புதிய பாதுகாப்பு தலைவராக முகமது பாகர் சோல்ஹத்தர் நியமனம், இலக்கு வைக்கப்படுவார் என இஸ்ரேல் எச்சரிக்கை. ஈரானிடம் வழங்கப்பட்ட 15 அம்ச திட்டங்கள் உறுதிப்படுத்திய பாகிஸ்தான். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலே திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சலே 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நீதவான் அவரை பார்வையிட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலதிக பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளின் பின்னர் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் அவரது உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அனுமதி கோரியிருந்த போதிலும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கு சேவைகளை தடையின்றி வழங்குமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசு சேவையை சீரான முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் 2வது கூட்டம் பிரதமர் கரணி அமரசூரியவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் சேவைகளை தடையின்றி வழங்குவதற்கும் அரசு ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தவிர்ப்பதற்கும் எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி, சுகாதாரம், கல்வி, நீதி ஆகிய அமைச்சுக்களின் சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி திட்டமிடப்பட்டபடி பரீட்சைகளை நடத்துவதற்கும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. பயணிகள் போக்குவரத்து சேவைகள் மற்றும் தொடர்ந்து போக்குவரத்து கட்டமைப்பில் உள்ள சவால்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலதிகமாக வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமையை மேம்படுத்துவதற்கும் தற்போதுள்ள சேவைகளை விரைவுபடுத்துவதற்குமாக டிஜிட்டல் சேவை அமைப்புகளை அறிமுகப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இலங்கையில் மே மாதம் நடுப்பகுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகோ அமரக்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிபொருள் தேவையை காட்டிலும் 10% அதிகமான எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. இங்குள்ள பிரச்சனை எரிபொருள் இல்லாமை அல்ல. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் ஒரு கப்பல் வருகின்றது என்றால் நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்குகின்றோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% விகிதத்தில் அதிகரித்தது. அப்போது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும்.
QR குறியீடு இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது. மாதம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். எங்கு பெற்றுக்கொள்வது என்பதே பிரச்சனையாக எழுகிறது. ஒரு வாகனத்திற்கு சற்று மேலதிகமாக எரிபொருள் நிரப்புவதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது. இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தீர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருட்களை சேமித்து வைப்பதால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் கொள்கலன்கள் கோரியிருந்தனர். அவர்கள் சாதாரணமாக 3 கொள்கலன்களையே கொள்வனவு செய்பவர்கள். ஏன் என்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையென அவர்கள் கூறினர். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிகளவில் சேமிக்க தொடங்கினால் 6 மாதங்களுக்கு வர வேண்டிய எரிபொருள் வழமை போல வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புபவர்களுக்கு 1 நாள் அல்லது 2 நாள் எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆசிரியர் தங்களுடைய இடமாற்ற கோரிக்கைகள் தொடர்பிலான மேன்முறையீட்டினை பரிசீலனை செய்யாது சர்வாதிகார போக்குடன் மாகாண கல்வி திணைக்களம் நடந்து கொள்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் மாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவுக்கு முன்னால் தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே வெளிமாவட்டம் செய்த ஆசிரியர்கள், ஏற்கனவே வெளிமாவட்டத்துக்கு ஒத்த சேவை செய்த ஆசிரியர்கள், போரினாலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்தம் பாய்ச்சப்படுகின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதைவிட மாற்றுத்திறனாளிகளை கொண்ட சகோதரங்களை, பெற்றோரை, கணவரை கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு முன்னாலே ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த விடயங்கள் எவ்வாறு பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மேன்முறையீட்டின் மூலம் தான் பரிசீலிக்கப்பட வேண்டும். அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமல் ஒரு மனித குலத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கே விரோதமாக ஒரு மிருகத்தனமாக இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் செயல்படுகின்ற செயற்பாட்டை இலங்கை ஆசிரியர் சங்கம் அனுமதிக்க போறதில்லை. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்டு அதற்குரிய பதில் கிடைக்கப்பெறும் வரை அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பழைய பாடசாலையிலேயே கையொப்பமிடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதுதான் இயற்கை நீதியும் ஆகும். ஆகவே இந்த ஜனநாயக விரோதமான வன்முறை ரீதியான இந்த வடமாகாண கல்வி திணைக்களம் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண ஆளுநருடைய செயற்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நாளை முதல் ஆசிரியர்களை ஒன்றிணைத்து தொடர் போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். இதற்கு குறித்த தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்திலே ஈடுபடுவோம். இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடு. நாங்கள் சமூக மட்ட அமைப்புகளோடும் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றோம். அது பரந்தளவிலே நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு சென்று அது ஒரு சாத்வீக ரீதியிலே நாங்கள் எந்த எல்லையை எங்களுடைய போராட்ட வடிவமாக நாங்கள் மாற்ற முடியுமோ அந்த எல்லை வரை எங்களுடைய போராட்ட வடிவங்களை நாங்கள் மாற்றி இதற்குரிய நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர் தாயகத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு கிழக்கில் இருந்து குரல் கொடுத்த பிரபல ஊடகர் கலாபூசணம் ALM சலீம் இன்று காலமானார். அம்பாறை மாவட்டம் நிந்தவூரைச் சேர்ந்த இவர் 1966 ஒரு பிராந்திய செய்தியாளராக ஊடகத்துறைக்குள் பிரவேசித்து அரை நூற்றாண்டு காலப்பகுதிக்கு மேல் ஊடகத்துறையில் இருந்தவர். இவரது சிறப்பான பங்களிப்புகளுக்காக 2008 ஆண்டில் கலாபூஷணம் பட்டமும் 2010 கிழக்கு மாகாண முதலமைச்சரின் வித்தகர் விருதும் வழங்கப்பட்டிருந்தன. தனது எழுத்தின் மூலம் சமூகத்தின் உண்மை குரலாகவும் அம்பாறை மாவட்டத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சமூக ஒத்துழைப்பு செய்தியாளராகவும் அவர் மதிக்கப்பட்டார். அம்பாறை மாவட்ட ஊடக சம்மேளனத்தின் மூத்த ஆலோசகராக இருந்த இவரது குரல் தமிழர் தாயகத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் குறித்து புலம்பெயர் ஊடகங்களிலும் இவரது குரல் ஒலித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊடகர் சலீமின் மறைவுக்கு அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் பலரும் இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்த 29 முக்கிய கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் தொடர்பான இந்த கருப்பு வணிகத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று, விநியோக வலையமைப்பில் மாற்றம் ஒன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டுவரப்படும் போதைப் பொருட்களை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். எனவே இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்துள்ளோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலையமைப்பில் கை வைக்கவில்லை.
ஆனால் தற்போதைய அரசாங்கம் விநியோகச் சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தீர்மானித்தது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேசியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்தோனேசியாவில் இருந்து கொண்டு பெறப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். போதைப்பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப்பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்த திரைப்படங்கள் திரையரங்குகளிலும் தொலைக்காட்சிகளிலும் திரையிட தடை விதிக்க வேண்டும் என கோரி தமிழக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி முதல் முறையாக போட்டியிடுகின்றது. விஜயின் அரசியல் வருகை தேர்தல் களத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களுக்கு வழிவகை செய்துள்ளது. அந்த வரிசையில் நடிகர் விஜயின் திரைப்படங்களை தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள திரையரங்குகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் திரையிடுவதற்கு தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளர் சையது பாபு தேர்தல் ஆணையாளருக்கு மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் தேர்தல் முடியும் வரை நடிகர் விஜயின் திரைப்படங்களை திரையரங்குகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கைக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. ஈரானின் புதிய பாதுகாப்பு தலைவராக முகமது பாகர் சோல்ககர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உயர் ஆன்மீக தலைவர் முஜ்தபா கமேனியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்போதைய பாதுகாப்பு தலைவரான அலி லாரிஜானி பலியான நிலையில் அவரது இடத்திற்கு தனது விசுவாசியான சோல்ஹத்தாரை நியமித்து முஸ்தபா கெமனி தனது அதிகார பிடியை இறக்கியுள்ளார். ஈரானிய இராணுவத்திற்கு ஆதரவாளராக கருதப்படும் சோல்ஹத்தார் புதிய பாதுகாப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளமை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு ஒரு மறைமுக செய்தியாக வழங்கப்பட்டுள்ளது. எனினும் புதிதாக நியமிக்கப்பட்டவர் மீதும் இலக்கு வைக்கப்படும் என இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஈரானிய பேச்சு முனைகளை இஸ்ரேல் சதி செய்து குழப்பக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை துருக்கிய அரசு தலைவர் ரெசப் தைப் எர்டோகன் விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என ஈரானிய இராணுவம் மறுத்தாலும் அமெரிக்கா வழங்கிய 15 அம்ச திட்டங்கள் அடங்கிய ஆவணம் ஈரானிடம் வழங்கப்பட்டுள்ள விடயத்தை பாகிஸ்தானிய அதிகாரிகள் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த திட்டத்தில் ஈரான் மீதான தடைகளை தளர்த்துவது, அணுவாயுத திட்டத்தை கைவிடுவது மற்றும் ஹோர்மூஸ் நீரிணையை திறந்து கப்பல் போக்குவரத்துக்கு அனுமதிப்பது உட்பட்ட 15 திட்டங்கள் இருப்பதாகவும் குறித்த பாகிஸ்தான் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல். மே மாதம் வரை எரிபொருள் கையிருப்பில் அதிக கொள்வனவே நெருக்கடிக்கு காரணம் என்கிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். தமிழர் மீதான ஒடுக்குமுறைக்கு குரல் கொடுத்த பிரபல ஊடகர் ALN சலீம் மறைவு, பலரும் இரங்கல். விஜயின் திரைப்படங்களுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை, சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அழுத்தம். ஈரானின் புதிய பாதுகாப்பு தலைவராக முகமது பாகர் சோல்ஹத்தர் நியமனம், இலக்கு வைக்கப்படுவார் என இஸ்ரேல் எச்சரிக்கை. ஈரானிடம் வழங்கப்பட்ட 15 அம்ச திட்டங்கள் உறுதிப்படுத்திய பாகிஸ்தான். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.